வெளியில் வந்துட்டு எனக்கு 20,000 ருபீஸ் கொடுத்தான். அண்ணனுக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது. என்ன சொல்றீங்க? இந்த ஒரு பாட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது 20,000 ரூபா. சிறு பொன்மணி அசையும் பாட்டு எழுதிட்டா. அது வந்து இப்போ இதில் பாம்குரோ ஹோட்டலில் வந்து அந்த காட்டேஜில் நடக்குது. அதே மாதிரி டியூனை வச்சுட்டு வெளியே வந்து பாட்டு எழுதிட்டான். பாட்டு எழுதி முடித்தோடனே நிவாஸ் தான் ப்ரொடியூசர் இருக்குது. பாட்டு முடிஞ்சு போச்சு. பாட்டு ரெக்கார்டிங் போகுது. ரெக்கார்டிங் அன்றைக்கி அவனுக்கு குஷி தாங்க முடியாது. அந்த பாட்டை கேட்டு ஐயோ என்னென்னமோ விஷயம் தோணுதியா, ஐயோ சூப்பையா அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு எனக்கு 20,000 ருபீஸ் கொடுத்தான். அண்ணனுக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது. என்ன சொல்றீங்க? இந்த ஒரு பாட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது 20,000 ரூபா. 1980லேயே வந்து உங்களுக்கு வந்து சிறு பொன்மணி அசையும் பாடலுக்கு வந்து 20,000 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அது பெரிய தொகையை சார். அது கவிஞருக்கு அப்போ சம்பளம் என்ன தெரியுங்களா? 1000 ரூபா ஒரு பாட்டு. கண்ணதாசனுக்கு. அதுக்கு முன்னாடி 750 ரூபாயில் தான் வந்து இது பண்ணாங்க. ரெஜிஸ்டர்டுக்கு 100 ருபீஸ் அப்படி தான் இருந்தது. திடீர்னு நமக்கே பார்த்தோன்னா ஏய் இதே அங்கேயும் இருக்கு நிவாஸ். என்னோட இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அமருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தான்.